Hi friends, welcome to Tina's Creation. இன்றைக்கி நம்ம செமி பிரைடல் டிசைன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன். 7 layers ஆஃப் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸ்டார்டிங்கில் வந்து 2 வாட்டி நாட் போட்டு 4 செயின் வந்து 3 times போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஆர்ச் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சென்டரில் வந்து 4 செயின் வந்து 4 times வரணும். ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வந்து 4 செயின் வந்து 3 times வரும். சென்டரில் வந்து 4 times வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். இப்போது செயின் போடுறோம். 1 2 3 4 செயின் போட்டு லாக். இப்போது 4 செயின் 1 2 3 4 செயின் போட்டு லாக். 1 2 3 4 chain lock. 1 2 3 4 chain போட்டு லாக் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 4 times ஆச்சு. 4 chain போட்டு 1 2 3 4 times ஆச்சு. இப்போ நான் ஒரு காப்பர் பீட் எடுத்துருக்கேன். ஏன்னா இந்த சாரியில் ஃபுல்லாக காப்பர் சாரி தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். காப்பர் பீட் எடுத்து பீட் லாக் பண்ணிவிட்டு கிளாத்தில் லாக் போட்டுக்கிறேன். லாக் போட்டு இப்போது 5 செயின் 1 2 3 4 5 செயின் போட்டு சாரி ஸ்லைட்டாக ஸ்லாண்ட் இந்த டர்ன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டர்ன் பண்ணிவிட்டு இந்த லாக் மேலே பீடுக்கு நெக்ஸ்ட்டு இந்த லாக் மேலே லாக் போட்டுக்கிறேன். லாக் போட்டு இப்போ 4 செயின் 1 2 3 4 செயின் போட்டு இங்கே லாக் போட்டுக்கலாம். லாக் போட்டு சாரி ரைட் சைடில் டர்ன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டர்ன் பண்ணிவிட்டு இந்த 5 செயின் கேப்பில் வந்து நம்ம ட்ரிபிள் crochet போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் 14 ட்ரிபிள் crochet போடுறோம். இங்கே வந்து 3 செயின் வருது இல்லைங்களா, செகண்ட் டைம் 3 செயின், அதோடு சேர்த்து 15 ட்ரிபிள் crochet. அது வந்து ஒரு ட்ரிபிள் crochet கணக்கில். அப்போ மொத்தம் நம்மளுக்கு 15 வரும். இந்த 5 செயின் கேப்பில் வந்து 14 ட்ரிபிள் crochet போட்டுன்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். ஆல்ன்ற பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் பிடிச்சிருந்தாக்கா ஒரு லைக் போட மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 14 ட்ரிபிள் crochet இந்த 5 செயின் கேப்பில் போட்டுன்னு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆயிருக்கு. 13 14 ட்ரிபிள் crochet போட்டு இப்போ லாஸ்ட்டாக ஒரு டபுள் crochet வந்து இந்த லாக் இருக்கு இல்லைங்களா, அந்த லாக்கில் வந்து ஒரு டபுள் crochet போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டபுள் crochet போட்டு எங்கே வரத பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம். இப்போ 4 செயின் 1 2 3 4 செயின் வந்து 4 times போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் தான் வராங்க ஃபஸ்ட் ரோ. இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் ரோ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாங்க. கிளாத்தில் லாக் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
லாக் போட்டு இந்த லாக் மேலே ஒரு லாக் போட்டு 4 செயின் 1 2 3 4 செயின் போட்டு இந்த லாக் மேலே ஒரு லாக். இப்போது ஒரு செயின் போட்டுக்கலாம். ஒரு செயின் போட்டு இங்கே இந்த 4 செயின் கேப்பில் ஒரு லாக். இப்போது half double crochet இந்த ட்ரிபிள் க்ரோஷெட்டில் வந்து நம்ம ஒரு கேப்லேயும் half double crochet போட்டுன்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக இதே போல் half double crochet போடணும். இதே போல் half double crochet போட்டு ஒவ்வொரு கேப்லேயும் நம்ம half double crochet போட்டுன்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு இது போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் ஆனதும் இந்த 4 செயின் கேப்பில் வந்து ஒரு லாக் போட்டு ஒரு செயின் போட்டு இந்த லாக் மேலே ஒரு லாக். இப்போ டிசைன் இப்படி வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 4 செயின் 1 2 3 4 செயின் போட்டு இந்த லாக் மேலே ஒரு லாக் போட்டு ஒரு செயின், அப்புறம் இந்த 4 செயின் கேப்பில் ஒரு லாக். இப்போது half double crochet ஒவ்வொரு கேப்லேயும் போட்டுன்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த 4 செயின் கேப்பில் வந்து குச்சி கட்டிட்டு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டிசைன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த டிசைனுக்கு ஒரு 350லேருந்து 450 இருக்க சார்ஜ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.